அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, நாமக்கல்லிருந்து மோகனூர் செல்லும் சாலையில் ஈசா நர்சரி அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம பேசுகிறோம். இது எங்கே இருக்குன்னா, நாமக்கல் மோகனூர் சாலையில் வெட்னரி காலேஜுக்கு இப்போ அடுத்து ஆவின் பாலகம், இந்த பாலகம் இருக்கிற ஆப்போசிட்லேயே இருக்கிற ஈசா நர்சரி காலேஜ் தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியும், அதாவது அரசு இந்த க்ரீன் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்துருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இவ்வளோ மரங்கள் நடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 110 மரக்கன்றுகள் நட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குது. அந்த 110 மரங்களை என்ன வகையான மரங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம தலைமை ஆசிரியர் சொல்லும் போது, சார் இருக்கிறதுலே நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க மரக்கன்றுகள் குறைவான விலையில் கிடைக்கிற இடம் ஈசா நர்சரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிம்பர் வுட்டு, அதாவது பயன்பாட்டு மரங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, பல மரங்கள் 10 ரூபா. ஸோ இந்த மரங்களை எங்களோட ஸ்கூல் கேம்பஸில் நடக்கூடிய எல்லாமே இடத்தையும் நட்டாச்சு. நட வேண்டிய இடத்துல மட்டும் சிலதெல்லாம் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுத்துடலாம், அவங்க வீட்டில் போய் வளர்த்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தோம். ரொம்ப சிறப்பாக மாணவர்கள் முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மரக்கன்று கொடுக்குற திட்டத்தின் அடிப்படையில் மரக்கன்று வாங்க வந்திருக்கிறோம். வாங்க நம்ம ஈசா நர்சரியில் போய்ட்டு என்ன மரத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிம்பர் வுட்டு அப்படிங்கிற பயன்பாட்டு மரங்கள்லாம் 5 ரூபா, பல மரங்கள்லாம் 10 ரூபா. இப்போ என்ன மாதிரியான பல மரங்கள் இருக்குன்னா, மாதுளை, கொய்யா, எலுமிச்சை, அப்புறம் வில்வ மரம், விலா மரம், அடுத்து மரநெல்லி, நெல்லிக்காய் மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. ஸோ மாணவர்கள் பல மரங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வளர்ப்பாங்க. ஏற்கனவே கொடுத்த மரங்களை ரொம்ப அழகாக வளர்த்து மரமாக்கியிருக்காங்க. கடந்த முறை ஒவ்வொரு மாணவருக்கும் 500 மரங்கள் கொடுத்தோம். இந்த முறை 400 மரங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முன்பே வீட்லையும் வைக்க சொல்றோம்னா உங்க பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இது வைக்கிறது மூலமாக பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, உனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறோம். எதிர்கால நம்மளுடையது உங்களுடையது. சரி, அதே போல இப்ப ஐயா ஒரு கையில ஒரு பிங்க் கலர்ல ஒரு நோட்டீஸ் வச்சிருக்கிறாரு. வளையப்படியில் இருக்கக்கூடிய பசுமை அறிவா சங்கமும் சேலத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனையை சேர்ந்து ஒரு கண் சிகிச்சை முகாம் வைக்கிறாங்க. இந்த ஐ கேம்ப்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க வீட்டுல உங்க பெரியவங்க, அது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள், அவங்களுக்கு எல்லாம் இந்த சுகர் வந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய அந்த கண் பிரச்சனைகள் இருக்கும். சாதாரணமான உங்களுக்கே இருந்தா கூட இந்த முகாமில் வளையப்பட்டியில ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நம்ம அரசு மேல்நிலை பள்ளியில கூட்டிட்டு போய் அதுல பயனடைய சேர்ந்து நீ காலையில் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. நோட்டீஸ் கொடுக்குறேன், இல்ல மார்னிங் ஈவினிங் ஒரு மீட் இருக்குன்னு அதுல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, இதையுமே தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போங்க, உங்க பக்கத்து வீட்டுல கொடுங்க. இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான், மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. ஸோ மாணவர்களாகி நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள் தான் நிறைய இருக்கு இந்த சமுதாயத்துக்கும் உங்க வீட்டுக்கும். இதெல்லாம் அந்த வகையில் நீங்க சேர்ந்து எடுத்துக்கணும். சரியா? இப்பொழுது முதல் கன்றை மரக்கன்றை நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுந்தராமன் அவர்கள் கையில நம்ம பவிஷன் வாங்கிக்குவோம். ஓகே சார். அந்த சாப்பிட்டு சொல்லிட்டு வாங்க போதும்.
அனைவருக்கும் இனிய மீண்டும் மாலை வணக்கத்தையோடு 100 வழங்கா கூட போதுங்கிற ஒரு வெற்றியோட நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மரக்கன்றுகளை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் பல பேர் உங்களுக்கு திட்டங்களை சொல்லியிருக்கேன். காலையில எழுந்திரிச்சு நல்லா உங்க வீட்டுல எந்த இடத்துல வச்சா கரெக்டா வளரும், இடைஞ்சல் இல்லாம வளரும். பெற்றோரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல அழகா வச்சுட்டு உங்க பெற்றோரோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறேன். செல்போன்ல செய்தா உங்க வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்ம கிட்ட ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் உங்களையும் பார்க்கக்கூடிய சந்தோஷம். அவர் சில சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இந்த இரு நிகழ்ச்சிகளையும் சேர்ந்து ஐயா அவர்கள் அற்புதமாக பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் சுந்தரராமன். நான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தான், ஆனால் ராசிபுரம் பக்கத்தில் சிங்களாந்தபுரங்கிற கிராமம். +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்களாந்தபுரம் 10th வரைக்கும் சிங்களாந்தபுரம் ஸ்கூல். அடுத்து 11th 12th பார்த்தீங்கன்னா ராசிபுரம் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் படித்தேன். அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் ஃபஸ்ட் கிளாஸில் சீட் கிடச்சி கோவை மருத்துவக் கல்லூரியில் ஃப்ரீ சீட் தான் பண்ணேன், MBBS பண்ணேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புளாக இருந்தாலும் எங்கே போனாலும் படித்தா உங்களுக்கு நிறைய இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். கிராமத்து பசங்களும் படித்து பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தபடியாக நான் வந்து கோயம்புத்தூரில் படித்து முடிச்ச உடனே கோயம்புத்தூரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே மேக்ஸிமம் எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரியில் போய் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், அது மத்திய அரசு ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 year சர்வீஸ் பண்ணேன். எதுக்காக சொல்கிற வரேன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய முயற்சியும் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரு வரவேற்பு இருக்கும், அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலைப்பட்டி ஸ்கூலில் சார் இருக்கும்போது அவர்களோட படித்த மாணவர்கள் நிறைய பேர் இன்ஜினியராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. இன்னைக்கு சார் வந்து ராசிபுரம் பார்த்தீங்கன்னா புதுப்பாளையம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த உங்களை மாதிரி வில்லேஜ் பசங்களை வந்து நிறைய பெரிய இடத்துல போய் அவங்க வளர்ச்சியை வந்து சாரெல்லாம் கண்டுகளிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்களும் முயற்சி பண்ணணும். என்ன வேணும், நம்ம வாழ்க்கையில் உயர்வணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வச்சு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மற்ற ப்ரொஃபஷனலாக போய் சேர முடியும். அதாவது வெள்ளத்தனையும் மலர் நீட்ட மாந்திரதும் உள்ளத்தனைது வருவது. தாமரை இலை பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ மட்டும் இருக்கோ அதுக்கு தகுந்த தண்டு இருக்கும். அந்த மலர் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சும்மா ஜாலியாக சினிமா போட்டு டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க ஆசிரியர். இந்த ஆசிரியர் சொல்லலைன்னா எனக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து நான் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரி என்னுடைய சீனியர்ஸ் அவங்களெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா ஆசிரியர்கள் தான் நமக்கு ஒரு ஏணி படிக்கும். அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் நீங்கள்லாம் பெரிய லெவலுக்கு போக முடியும். அதை மனசில் வச்சு ஆசிரியர்களை அவங்க சொப்படி நடந்து நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். அந்த ஆசிரியர்களுக்கு நான் இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக ஸ்வீட் காரை கொடுத்து இன்னைக்கு மரியாதை செய்வதற்காக நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரியர்களுக்கு மதியுங்கள், அவங்க சொப்படி கேளுங்கள். ஆசிரியர்களை வந்து மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பாவுக்கு அப்படிதான். அம்மா அப்பாவுக்கு அடுத்தது ஆசிரியர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்து தெய்வம், இறை நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்களை போற்றுவோம். இந்த ஆசிரியர் தினத்தில் மீண்டும் ஆசிரியர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.